ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தை பத்தி நான் என்ன சொல்றதுங்க, தெரியாதனமா சாப்பிடும்போது இந்த படத்தை பார்த்து தொலைஞ்சிட்டேன். அப்படியே வயிறுலாம் எனக்கு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே இந்த கதையை கேட்கும் பொழுது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணும். என்னால ஒன்லைனை கூட முழுசா சொல்ல முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா இந்த சிலையெல்லாம் செய்வாங்கல்ல சிற்பி, அந்த வேலையை செய்யற இந்த படத்துடைய ஹீரோ. ஆனா அவர் செய்யற சிலை எல்லாமே பிரெக்னன்ட் உமனுடைய சிலை மட்டும்தான். எதுக்காக அவரு பர்டிகுலரா பிரெக்னன்ட் உமனுடைய சிலையை செய்யணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்றதுதான் இந்த படத்துடைய முழு கதையே. சோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம தி ஃபார்பிடன் டோர் அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஹாரர் மூவியை தான் பார்க்க போறோம். சோ கதையோட ஆரம்பத்துல ஒரு பெரிய ஆர்ட் கேலரி ஒன்று நடக்குது. அதுல ஃபுல்லாவே இந்த பிரெக்னன்ட் உமன்ஸ் உடைய சிலைகளா இருக்கு. சோ இந்த சிலைகள் எல்லாத்தையும் செஞ்சவர் இவர் தான். இவரோட பேரு கம்பீர். சோ இவர் செய்யறது எல்லாமே பிரெக்னன்ட் உமன்ஸ் உடைய சிலைகள் மட்டும்தான். ஆனா இருந்தாலும் எல்லா சிலைகளும் வேற லெவல்ல விக்குது. சோ ஒரு பெரிய பணக்கார பையர் ஒருத்தர் கம்பீர் கிட்ட வந்து இந்த சிலைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப உயிரோட்டமா இருக்கு, இதை பார்க்கும் பொழுது நானும் எங்க அம்மா வயித்துக்குள்ள இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தோணுது. இப்படி இவ்வளவு தத்ரூபமா ஒரு சிலையை உங்களால செய்ய முடியுது, எவ்வளவு பணம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த சிலை எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்ல கம்பீரும், ஆனா சார் இந்த சிலை ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு, நீங்க வேற ஏதாவது சிலையை வாங்குறீங்களா அப்படின்னு ஒரு சொல்ல அந்த பையர் வந்து கேட்கற மாதிரி இல்ல. அப்பதான் கம்பீருடைய ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்கள பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்க. அதோட ஒரு மேனிபுலேட்டர் மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த பையர் கிட்ட பேச்சு போட்டு இந்த சிலையை விட்டுட்டு வேற ஒரு சிலையை வாங்குற அளவுக்கு செம்மையா பேசுறாங்க. அதோட அந்த பையரும் கம்பீரை பார்த்து, உன்னோட ஒய்ஃப் மாதிரி வேற ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லு கம்பீர், ஏன்னா நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த அளவுக்கு கம்பீரோட ஒய்ஃப் கிட்ட யாரு பேசினாலும் அவங்க வலையில விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மேனிபுலேட்டர். சோ அந்த ஆர்ட் கேலரியில ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க கம்பீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ அவங்க கம்பீரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கூட ஸ்கூல்ல படிக்கும்போது மக்கு மாதிரி இருப்பான், ஆனா இப்ப எவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டான், அதோட அவனுக்கு எப்படி ஐடியா தோணி இருக்கும் பிரெக்னன்டான விமன்ஸ் உடைய சிலையை செய்யணும் அப்படின்னு. சோ இந்த மாதிரி வித்தியாசமா யோசிச்சதுனால தான் அவன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கான். அதோட முக்கியமா இது எல்லாத்துக்கும் காரணம் அவனோட ஒய்ஃப் தான். அவளை பாரு எவ்வளவு அழகா இருக்கா, சம புத்திசாலி கம்பீரோட ஒய்ஃப் அப்படின்னு இவங்க பேசுறாங்க. அந்த இடத்துக்கு கம்பீரும் அவரோட ஒய்ஃபும் வந்துடுறாங்க. இன்னொருத்தர் வராரு, அவர் தான் கம்பீரோடைய மேனேஜர். சோ அந்த மேனேஜரும் கம்பீரை பார்த்து, இந்த தடவையும் நம்மளுடைய ஆர்ட் கேலரி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, எல்லா சிலையும் வித்து போச்சு சோ அப்படின்னு சொல்ல கம்பீர் அவரோட ஒய்ஃப்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் கம்பீர் அப்படின்னு நடந்து வரும்போது தான் ஒரு குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்களும் நம்ம கம்பீருடைய சிலையை பத்தி தான் பேசுறாங்களே, அந்த சிலைகள்லாம் ரொம்ப ரொம்ப உயிரோட்டமா இருக்கு, எப்படி அந்த மேஜிக் இவன் பண்றான்னு புரியலையே அப்படின்னு குழம்புறாங்க. இதை கேட்ட உடனே கம்பீர் அப்படியே ஒரு மாதிரி சோகமாகறாரு. வெளியே வந்துட்டு ஆளு டென்ஷன்ல இருக்கும் பொழுது அவரோட ஒய்ஃப் வராங்க. சோ கம்பீர் சோகமா இருக்கிறத புரிஞ்சுட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லா குழந்தைகளுக்கும் நீ ஒரு அர்த்தத்தை கொடுத்திருக்க அப்படின்னு ஏதோ ஒரு குழந்தைகளை பத்தி பேசுறாங்க. இங்க நம்ம கம்பீரும், நான் பண்றதை நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு தெரியுமா, ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, என்னையும் நீ அருவருப்பா நினைக்கிறியா, அதெல்லாம் எதுவும் கிடையாது, வா நம்ம போலாம் அப்படின்னு நம்ம கம்பீரை சமாதானப்படுத்தி அவங்க ஒய்ஃப் கூட்டிட்டு போறாங்க. சோ இந்த நேரத்துல ஏதோ ஒரு பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கு. அந்த வீட்டுல ஒரு சின்ன பையனை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. டேபிள் மேல அந்த பையன் விழுந்து கீழே அப்படியே தவழ்ந்து போறான். அந்த விஷயம் எங்க நடக்குது என்ன ஏதுன்னு நமக்கு இப்போதைக்கு தெரியாது. இப்ப கதை அப்படியே நம்ம கம்பீர் கிட்ட வருது. கம்பீர் அவரோட வீட்டுல இருக்காரு. அவரோட ஒய்ஃப் அவரோட அம்மாவும் இருக்காங்க. கம்பீரோட அம்மா வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, ஜாலியா அவங்க பேசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த அம்மா சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும், நீ செய்யற சில மாதிரியே கண்டிப்பா ஒரு நாள் உன்னோட ஒய்ஃபும் பிரெக்னன்ட் ஆவா, அதோட உன் ஒய்ஃபுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லல்ல, குறை உன்கிட்ட தான், டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு, உன்னோட ஒய்ஃப் தான் என்கிட்ட சொன்னா அப்படின்னு அம்மா சொல்ல இங்க நம்ம கம்பீர் கடுப்பாகிறாரு. இதை புரிஞ்சுக்கிற அம்மாவும், டேய் நான் உன்னோட அம்மாடா, என்கிட்ட சொல்லக்கூடாதா, அவ எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அவரை போய் மீட் பண்ணி பாரு, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. என்னன்னு நம்ம கம்பீர் போய் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க யாரையுமே காணோம். ஏதாவது சின்ன பசங்க விளையாட்டுக்கு அடிச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு கம்பீர் ஃப்ரீயா விட்டுறாரு. ஆனா அவரோட டோருக்கு கீழே என்ன காப்பாத்துங்க அப்படின்னு யாரோ எழுதி போட்டு போயிருக்காங்க. நம்ம கம்பீருக்கு புரியல யார் இதை எழுதிருப்பா அப்படின்னு சொல்லி. அவரும் அதை கண்டுக்காம கம்பீர் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கூட இண்டோர் பேட்மிண்டன் விளையாடுறாரு. ஏன்னா கம்பீருக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கிறதே இந்த 2 பேர் தான். ஆனா என்ன அந்த கேம்ல அவர் தோத்துக்கிட்டே இருக்காரு. கூட விளையாடுற ஃப்ரெண்டும், டேய் மக்கு மாதிரி விளையாடாதடா, ஜெயிக்கணும்னு விளையாடு, அப்பதான் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உன்னை தோக்கடிக்கிறதுக்கு நானும் நல்லா விளையாடுவேன் அப்படின்னு சொல்ல நம்ம கம்பீரும், நான் ஒன்னும் ஜெயிக்கிறதுக்காக விளையாடல, எனக்கு விளையாட பிடிச்சிருக்கு அதனாலதான் விளையாடுறேன் அப்படின்னு கம்பீர் சொல்லிட்டு விளையாடி முடிச்சுட்டு அப்படியே கார்ல வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம கம்பீருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த டைம்ல நடந்த ஒரு விஷயத்தை அவரு யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சோ கம்பீரும் அவரோட ஒய்ஃபும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மேரேஜ் ஆகல. ஆனா கம்பீரோட ஒய்ஃப் வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. சோ அதனால அந்த கருவை கலைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. சோ 2 பேருமே சோகமா தான் இருக்காங்க. இருந்தாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு கம்பீருடைய ஒய்ஃப் டாக்டர் கிட்ட போயிடுறாங்க. நம்ம கம்பீர் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
பார்க்குறாரு. அப்போ ஒரு பர்சன் அங்க இருக்காரு. ஸோ அவரு கம்பீரை பார்த்து, என்னப்பா கருவை கலைக்க வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் போல ரொம்ப சோகமா இருக்க. எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கு கருவை கலைக்கும் பொழுது அப்படிதான் இருந்தது ஸ்டார்டிங்ல, ஒரு உயிரை கொல்றமே அப்படின்னு. ஆனா இப்ப எனக்கு அது பழகி போயிடுச்சு. ஏன்னா நிறைய தடவை வந்து கருவை கலைக்கிறோம். சரி அது இருக்கட்டும், என்ன காரணம் உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து கருவை கலைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்ம கம்பீரும், ஏன்னா அவ இன்னும் என்னோட ஒய்ஃப் ஆகல, இப்பொழுதைக்கு நாங்க லவ்வர்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ஆளு வித்தியாசமா பேச ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் சும்மா ஒரு சாக்கு தான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு உன்னோட குழந்தைய அவ வயித்துல சுமக்கிறது பிடிக்கவே இல்லை. நீ அந்த குழந்தையுடைய அப்பான்னு சொல்றதுக்கு அவளுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. ஏன்னா நீ ஒரு லூசர், முட்டாள் அப்படின்னு அவரு சொல்றாரு கம்பீரை பார்த்து. நம்ம கம்பீருக்கு எதுவும் புரியல. ஆமா உங்களோட ஒய்ஃப் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டா. 7வது தடவை கருவை கலைக்கும் பொழுது அந்த ப்ராசஸ்லயே அவ இறந்து போயிட்டா. அதோட இதை ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட ஒய்ஃபுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கவே இல்லை, உன் குழந்தைய சுமக்க விருப்பம் இல்லை, அவ உன்னோட எனிமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அங்க இருந்து போறாரு. இங்க அந்த ஒய்ஃப் அப்படியே கருவை கழிச்சிட்டு அப்படியே முடியாம நடந்து வராங்க. சோ நம்ம கம்பீரை பார்த்து, இப்ப நான் தனியா தான் இருக்கேன், என் வயித்துல பாப்பா இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதோட அந்த ஒய்ஃபோட வயித்துல கொஞ்சோண்டு வளர்ந்த அந்த குழந்தையும் கொடுத்து அமைச்சிருப்பாங்க, இறுதி மரியாதை ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காக. சோ இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம கம்பீர் வந்து சிலை செய்யறவர் தானே, அவர் ஒரு பெண்ணுடைய சிலையை செஞ்சு வச்சிருக்காரு. அந்த சிலைக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு கம்பீருடைய ஒய்ஃப் ரொம்ப சோகமா கஷ்டத்துல இருக்காங்க. சோ அப்பதான் அவங்க கம்பீர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்ம குழந்தை இந்த சிலையுடைய வயித்துல கரெக்டா ஃபிட் ஆகும்ல அப்படின்னு சொல்ல, கம்பீருக்கு புரியல, நீ என்ன பேசுற? இல்ல தப்பு பண்ணது நம்ப, ஆனா எந்த தப்பும் பண்ணாத அந்த குழந்தை செத்து போயிடுச்சு, அது பாவம் தானே. இப்ப அந்த குழந்தைக்கு ஒரு ஃபியூனரல் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அந்த குழந்தையுடைய உயிருக்காக ஒரு அர்த்தத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு ஒய்ஃப் சொல்ல, கம்பீருக்கு புரியல, நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்க, நீ செஞ்ச சிலையுடைய வயித்துக்குள்ள நம்ம குழந்தைய வைக்கலாம் அப்படின்னு சொல்ல கம்பீர் ஷாக் ஆகுறாரு. சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதெல்லாம் தப்பு அப்படின்னு இவர் சொல்ல, ஆனா ஒய்ஃப் கேட்கற மாதிரி இல்ல, அவங்க பயங்கரமா அலறாங்க. ஒரு குச்சி எடுத்துட்டு அந்த சிலையுடைய வயித்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம கம்பீரும் புரிஞ்சுக்கிறாரு, இப்படியே விட்டுட்டா இவ பைத்தியம் ஆயிடுவா அப்படின்னு சொல்லி இவரு செஞ்ச அந்த சிலைய வந்து பிரெக்னன்ட் வுமனுடைய சிலையா மாத்த போறாரு. வயித்துக்குள்ள உண்மையிலேயே ஒரு குழந்தைய வைக்க போறாரு. இப்ப கலைச்சிட்டு வந்தாங்கல்ல அந்த குழந்தைய தான். சோ இதுதான் நம்ம கம்பீர் செஞ்ச மொத பிரெக்னன்ட் விமனுடைய ஒரு சிலை. சோ இந்த சிலைய வந்து நம்ம கம்பீருடைய மேனேஜர் இருக்கார்ல, அவரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானே எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிட்டு இனிமே ஃபுல்லா நீங்க பிரெக்னன்ட் விமனுடைய சிலையை மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ நம்ம கம்பீரும் அதுக்கான வேலையில இறங்கும் பொழுது அப்ப திரும்பவும் கம்பீருடைய ஒய்ஃப் சொல்றாங்க, அந்த ஒரு சிலை மாதிரியே இனிமே நீ செய்ய போற எல்லா சிலைக்குள்ளேயும் ஒரு உயிர் இருக்கணும், எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம அர்த்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம கம்பீருக்கு எதுவும் புரியல, ஆனா ஒய்ஃப் நம்ம இதை பண்ணி தான் ஆகணும்னு மேனிபுலேட் பண்ண அவரும் ஓகேன்னு சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இல்லீகலா இந்த கருவெல்லாம் கலைப்பாங்கல்ல, அவங்க கருவை கலைச்சிட்டு அந்த குழந்தைலாம் வேணான்னு ஹாஸ்பிட்டல்லே விட்டு போயிடுவாங்க. சோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற இறந்து போன குழந்தைகளை காசு கொடுத்து இவங்க வாங்கிட்டு வந்து இங்க நம்ம கம்பீர் செய்யற ஒவ்வொரு பிரெக்னன்ட் விமனுடைய வயித்துக்குள்ளேயும் உண்மையிலேயே இறந்து போன குழந்தைய வச்சு தான் செய்யறாரு. சோ இதனாலதான் இவர் செய்யற சிலைகள் எல்லாமே ஒரு உயிரோட்டமா இருக்கு. ஏன்னா உண்மையிலேயே உள்ள ஒரு குழந்தை இருக்கு. இந்த விஷயம்லாம் தெரியாம நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கம்பீருடைய ரேஞ்சும் வேற லெவலுக்கு போக ஆரம்பிக்குது. சோ என்னதான் இந்த சிலைகளை நம்ம கம்பீர் செஞ்சாலும் அவருக்கு உண்மையிலேயே பிடிக்கவே இல்லை. அடிக்கடி சோகமாயிருவாரு. ஸ்டார்டிங்ல கூட சோகமா இருந்தாரு. அப்போ ஒய்ஃப் வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீ ஒரு அர்த்தத்தை கொடுத்திருப்ப அப்படின்னு ஒரு குழந்தைய பத்தி பேசுவாங்கல்ல, அது அந்த ஆர்ட் கேலரியில இருந்த பிரெக்னன்ட் விமனுடைய வயித்துக்குள்ள இருக்கிற எல்லா குழந்தைகளை பத்தியும் தான். சோ இப்படியே நாட்கள் போக போக இவங்க வியாபாரம் வேற லெவல்ல போய் இவங்களுக்குள்ள மேரேஜ் ஆகி ஒரு புதுசா ஒரு பெரிய வீட்டையே வாங்குறாங்க. புது லைஃபா அங்கதான் அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆனா நம்ம கம்பீர் இருக்கார்ல, அவர் ஒவ்வொரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு இறந்த குழந்தைய வாங்கிட்டு வரும்பொழுதுலாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா மென்டலா பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு வித்தியாசமான சவுண்ட்ஸ் எல்லாம் கேக்குது, யாரோ அவரை ஃபாலோ பண்ற மாதிரி தோணுது. இவர் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது வெளியே காலிங் பெல் அடிக்கிறாங்க. போய் பார்த்தா அங்க யாரையும் காணோம். அவரும் வீட்டுடைய லேண்ட்லைன் ரிங் அடிக்குது. அவர் அட்டன் பண்றாரு. அதுல ஒரு சின்ன பையன் பேசுறாரு, என்ன காப்பாத்து கம்பீர் ப்ளீஸ், உன்னாலதான் என்ன காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்ல கம்பீருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சோ இதை பத்தி கம்பீர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரோட ஒய்ஃப் வராங்க. அவங்களுக்கு ஏதோ வேலையில ப்ரொமோஷன் மாதிரி கிடைச்சிருக்கு போல, அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல, ஆனா நம்ம கம்பீர் கண்டுக்காம ஓ அப்படியா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்றாரு. ஒய்ஃபும் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தான், இல்ல இதுக்கு மேல இந்த பிரெக்னன்ட் விமனுடைய சிலையை நான் செய்ய போறதே கிடையாது. ஏய் கம்பீர் என்ன ஆச்சு உனக்கு? அந்த சிலைகள் மூலியமா தான் நமக்கு நிறைய பணம் வருது, நீ செய்யலனா எதுவுமே நமக்கு வராது, அதுக்காக இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ண சொல்றியா? அதுவும் நீ என்ன நல்லா மேனிபுலேட் பண்றேன்னு எனக்கு தெளிவா தெரியுது. இதுக்கு மேல நான் ஏமாற மாட்டேன், என்னால அந்த சிலை செய்ய முடியாதுன்னு சொல்ல கடுப்பான ஒய்ஃபும், ஆமா உன்னால செய்ய முடியாதுதான், நான் லவ் பண்ணும்போது நீ நல்லா ஸ்ட்ராங்கா இருந்த, ஆனா இப்ப ஒரு வீக்கான ஒரு ஆளாயிட்ட உடம்பாலையும் மனசாலையும் அப்படின்னு சொல்ல கடுப்பான நம்ம கம்பீர் அவரோட ஒய்ஃபை போட்டு அடிச்சிடுறாரு. அவங்க மண்டையில இருந்தெல்லாம் ரத்தம் வருது. அவங்களும் பயங்கரமா அழுறாங்க. ஒரு வழியா அவங்களும் ஒத்துக்கிறாங்க, நீ சொன்னது சரிதான், நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், சரி ஓகே இதுக்கப்புறம் உன் இஷ்டம், நீ செஞ்சாலும் ஓகே செய்யலனாலும் ஓகே, எப்பவுமே நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. சோ அப்புறம் கம்பீர்
கம்பீர் வந்து அந்த மேனேஜர் இருக்கார்ல, ஏன்னா அவரு தான் நம்ம கம்பீர் செய்யற எல்லா சிலையையும் ஒன்னா ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி ஓபன் பண்ணி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாம் அவர் தான் பார்த்துப்பாரு. ஸோ நம்ம கம்பீரம் அவரோட மேனேஜர் கிட்ட, சார் இதுக்கு மேல என்னால பிரெக்னென்ட் விமனுடைய சிலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல, என்னாச்சு கம்பீர், ஏன்? இல்ல சார் காரணம்லாம் எதுவும் இல்லை, எனக்கு பிடிக்கல சார், என்னோட ஒய்ஃப் தான் இந்த சிலைகள் எல்லாம் பண்ண சொன்னா, இப்போ என் ஒய்ஃபே உன் இஷ்டம் நீ பண்ணலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டா. ஸோ அதனால இனிமே நான் அந்த சிலைகளை பண்ண போறது கிடையாது. ஆனா கம்பீர் நான் நிறைய பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன், திடீர்னு நீ செய்ய முடியாதுன்னா என்ன பண்றது? ஐம் சாரி சார், என்னால செய்ய முடியாது அப்படின்னு கம்பீர் கராரா சொல்ல, அப்பதான் மேனேஜரும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ முதல்ல ஒரு பிரெக்னென்ட் விமனுடைய சிலையை செஞ்சிய ஞாபகம் இருக்கா? அதை உங்ககிட்ட இருந்து வாங்கினது நான் தான். என் வீட்டுக்குள்ள தான் அந்த சிலையை வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் தெரியாதனமா சிலை கீழே விழுந்து அது வயிறு உடைஞ்சு போச்சு அப்படின்னு அவரு சொல்ல, எங்க கம்பீர் அப்படியே ஷாக் ஆகுறாரு, பயப்படுறாரு. ஒரு சிலையுடைய வயிற்றுக்குள்ள என்ன இருக்கும்? ஒன்னும் இருக்காதுல்ல. ஆனா நீ செஞ்ச அந்த பிரெக்னென்ட் விமனுடைய வயிற்றுக்குள்ள உண்மையான இறந்து போன ஒரு குழந்தை இருந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அதோட அதுல இருந்து வந்த ஸ்மெல் என்னால ஒரு 2-3 வாரத்துக்கு சாப்பிட முடியல. இதெல்லாம் தெரிஞ்சும் நான் ஏன் போலீஸ் கிட்ட போகவே இல்லை? ஒருவேளை நான் போலீஸ் கிட்ட போயிருந்தேன் அப்படின்னா நீயும் உன்னோட ஒய்ஃபும் பல வருஷங்கள் ஜெயிலே இருக்க வேண்டியதா போயிடும். அதனால கம்பீர், நீ திரும்ப சிலையை செய்யறியா? அப்படி இல்லைனா நீ செஞ்சு கொடுத்த எல்லா சிலையுடைய வயிற்றையும் உடைச்சு பார்க்க சொல்லட்டுமா அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேல கம்பீரால எதுவும் பண்ண முடியாது. சரி ஓகேன்னு சிலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. நம்ம கம்பீர் அவரோட வீட்லயே சிலையை செய்யறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு சிலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் கம்பீருடைய ஒரு சுத்தியல் ஒண்ணு அங்க இருக்கிற அலமாரிக்கு அடியில போயிடுது. சோ அதை எடுக்கிறதுக்காக கம்பீர் அந்த அலமாரியை நகர்த்தும் பொழுதுதான் அந்த ரூம்ல செவுத்தோட செவரா ஒரு டோர் ஒன்னு இருக்கு. சோ அதை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம கம்பீருக்கு புரியல, இவ்வளவு நாளா இந்த வீட்ல இருக்கும், இப்படி ஒரு ரூம் இருக்கு அப்படின்ற விஷயமே நமக்கு தெரியலையேன்னு குழம்பி போறாரு. சோ உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு கோடரை எடுத்துக்கிட்டு டோரை உடைக்கலாம்னு நினைக்கும் பொழுது அங்க அந்த ஒய்ஃப் வராங்க. கம்பீர், நீ என்ன பண்றனா? நம்ம வீட்டுக்குள்ள புதுசா ஒரு ரூம் இருக்கு, இந்த டோர் என்னது? ப்ளீஸ் அந்த டோருக்குள்ள போயிட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்காத அப்படின்னு சொல்ல, அப்படின்னா இந்த டோரை பத்தி உனக்கும் தெரியுமா? என்ன டோர் இது? எதுக்காக நான் ஓபன் பண்ணி பார்க்க கூடாது? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. ஆனா நீ இதை ஓபன் பண்ணி பார்க்காத. அப்படி பார்த்துட்டேன்னா நான் மனசு ரொம்ப கஷ்டப்படுவேன். நம்ம கம்பீருக்கு எதுவும் புரியல, என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த ரூம்குள்ள தேவையில்லாத ஒரு விஷயம் தான் இருக்கு, அதை நீ பார்க்கணும்னு அவசியம் கூட கிடையாது. ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இப்ப நீ ஏன் கூட இருக்கல, அதுவே எனக்கு போதும். தயவு செஞ்சு அந்த ஃபோர்பிடன் டோரை திறந்துராத அப்படின்னு அந்த டோருடைய பேரையும் அவங்க சொல்றாங்க. சோ அவ்வளவுதான், இவங்க வழக்கம் போல மேனிபுலேட் பண்ணிடுறாங்க. இவர் ரொம்பவே மென்டலா வீக்கா இருக்கிறதுனால அவரோட ஒய்ஃப் சொல்றதெல்லாம் கேட்கிறாரு. சரி ஓகே, நான் அந்த டோரை ஓபன் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த டோரையே ஓபன் பண்ணவே இல்லை இவரு. அதோட அந்த டோர் இந்த இடத்துல ஒரு பெரிய கார்ட்போர்டை வச்சு மறைச்சிடுறாங்க. அந்த கார்ட்போர்ட்ல ஒரு கண்ணுடைய போட்டோவும் இருக்கு. சோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கம்பீர் வந்து ஒரு பில்டிங்க்கு வெளியே நடந்து போகும்போது அங்க அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரோட பேரு டேங்கு. சோ 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு காஃபி ஷாப்ல காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படியே பேசிக்கிட்டே இவங்க காஃபி குடிக்கும் பொழுது டேபிள்ல லுக் அட் யுவர் ரைட் அப்படின்னு பேப்பர்ல எழுதி இருக்கிறத கம்பீர் பாக்குறாரு. சோ அவரும் ரைட் சைடு திரும்பி பார்த்தா அங்க ஹெல்ப் மீ அப்படின்னு ஒரு பில்லர்ல எழுதிருக்கு. சோ இதே ஹெல்ப் மீன்ற வார்த்தை தான் அவரோட வீட்டுக்கு வெளியே இருந்தது. அவருக்கு போன்லயும் ஏதோ ஒரு சின்ன பையன் ஹெல்ப் மீன்னு சொன்ன மாதிரியும் கேட்டது. சோ இதெல்லாம் நம்மளோட கற்பனை தானோ அப்படின்னு கம்பீருக்கு தோணி உடனே அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு, அங்க என்ன தெரியுது உனக்கு அப்படின்னு கேட்க, யாரோ ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க அப்படின்னு இவரும் சொல்றாரு. அப்படின்னா இது நம்மளோட கற்பனை கிடையாது, ஏன்னா இவனுக்கும் தெரியுதே. சோ யாரும் நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க அப்படின்னு இவரு புரிஞ்சுக்கிறாரு. சோ அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த இண்டோர் பேட்மிண்டன் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த தடவை நம்ம கம்பீர் வேற லெவல்ல விளையாடி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தோக்கடிக்கிறாரு. அவங்க ஷாக் ஆகுறாங்க, என்ன திடீர்னு சூப்பரா விளையாடுறானே அப்படின்னு. சோ விளையாடி முடிச்சுட்டு அவரோட பேக்ல வந்து பார்க்கும்போது அதுலயும் ஹெல்ப் மீன்னு சொல்லி எழுதிருக்கா. கம்பீரம் அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, டேய் நீங்க தான் அதை எழுதுறதா? டேய் உன் பேக் பக்கத்துல நாங்க வரவே இல்லடா அப்படின்னு சொல்ல கம்பீருக்கு புரியல. அப்பதான் அங்க ஒரு குட்டி பையன் நிக்கிறான். டக்குன்னு அந்த பையனோட பின்னாடியே கம்பீரம், டே நில்றா, அதெல்லாம் பண்றது நீதானு கத்திக்கிட்டே போறாரு. அந்த பையன் ஒரு இடத்துக்குள்ள போக அப்படியே வித்தியாசமா ஏதோ பசில்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம கம்பீர் குழம்பி போறாரு. அதுக்கப்புறமா ஒரு மார்க்கெட்டுக்கு வர அங்க ஒரு வயசான பாட்டி கம்பீரை பிடிச்சி, நீ எதுக்காக அந்த கதவை மூட மாற்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கம்பீருக்கு புரியல, ஏதோ பாட்டி வளருது அப்படின்னு கண்டுக்காம தொடர்ந்து அந்த பையனை தேடி போறாரு. அந்த பையன் எங்க போனானே தெரியல. சோ இப்ப கதை அப்படியே அந்த பழைய வீடு ஒண்ணு, ஸ்டார்டிங்ல கூட ஒரு பையன் விழுந்திருப்பான், தவழ்ந்து போயிருப்பானே, அது இந்த பையன் தான். அந்த வீட்டுல டைனிங் டேபிள்ல அந்த பையனும் அவனுடைய அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையனுடைய அம்மா சாப்பிட மாட்டியான்னு அந்த பையனை போட்டு பயங்கரமா அபியூஸ் பண்றாங்க. அதுவும் அந்த பழைய வீட்டுல வந்து அங்கங்க சீக்ரெட் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஃபுட்டேஜ் இருக்கு. அவர் அந்த பையன் டேபிளுக்கு அடியில போறான். அம்மாவும்
அப்பாவும் சேர்ந்து அந்த பையனை செம்ம அடி அடிக்கிறாங்க, அவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க. ஸோ இங்க நம்ம கம்பீர் என்ன பண்றாருன்னா, ஹெல்ப் மீன் அந்த பையன் ஒரு பில்லர்ல எழுதிருப்பான்ல, ஸோ அது இன்னும் அங்க இருக்கான்னு சொல்லி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் ஹெல்ப் மீன்ற அந்த வார்த்தை அங்கதான் இருக்கு. அதோட அதுக்கு பக்கத்துலயே ஒரு பில்டிங்கோடைய பேர் போட்டிருக்கு. ஸோ அந்த பையன் கரெக்டா அந்த பில்டிங்கோடைய பேர் பக்கத்துல ஹெல்ப் மீன் போட்டிருக்கான் அப்படின்னா அந்த பில்டிங்க்கும் அந்த பையனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு பக்கத்துல தான் அந்த பில்டிங் இருக்கு. ஸோ கம்பீரும் நேரா அந்த பில்டிங் குள்ள போக ரிசப்ஷனிஸ்ட் தடுக்கிறாங்க. சார் நீங்க உள்ள வர முடியாது, ஒழுங்கா வெளியே போங்கன்னு வெளியே தரத்தி விட்டுறாங்க. ஸோ அப்படின்னா கம்பீருக்கு புரியுது இந்த பில்டிங்ல ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னு. ஸோ அதனால வெளியவே இருந்து அந்த பில்டிங் குள்ள இருந்து ஆட்கள் வெளியே வருவாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு சார் இந்த பில்டிங்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்க யாரும் எதுவும் சொல்ற மாதிரியே இல்ல. அதுவும் அங்க வரவங்க பெரிய ஆளுங்க போல கையில கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா போயிடு அப்படின்னு சொல்லி கம்பீரா மிரட்டுறாங்க. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம அடுத்த நாளும் அந்த பில்டிங்க்கு வெளியவே இவர் நிக்கிறாரு. ஸோ அப்பதான் அந்த பில்டிங் குள்ள இருந்து அவருடைய ஃப்ரெண்டு வரத்தையே நம்ம கம்பீர் நோட் பண்றாரு. ஸோ கம்பீரம் எதுவும் தெரியாத மாதிரி கேஷுவலா போயிட்டு எங்கடா போயிட்டு வர அப்படின்னு கேட்க அது ஒரு ஆளை பார்த்துட்டு வந்தேன்டா, நானும் அவரும் இப்பதான் காஃபி ஷாப்ல தான் இருந்தோம் அப்படின்னு பொய் சொல்றாரு. உடனே கம்பீரும் நீ அந்த பில்டிங் குள்ள இருந்து வந்ததை நான் பார்த்தேன், ஆனா என்கிட்டயே பொய் சொல்ற, அந்த பில்டிங் குள்ள அப்படி என்னதான் நடக்குது, ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட உண்மையை சொல்லு. உண்மையை நான் சொல்லுவேன்டா, ஆனா நீ ரொம்ப வீக்கான ஒரு பர்சன்ரா, உன்னால எதையும் தாங்கிக்க முடியாது. யார் சொன்னது நான் வீக்கான பர்சன்? நான் ஸ்ட்ராங்கான பர்சன். அந்த பில்டிங் குள்ள என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு இவர் கேட்க சரி வான்னு நம்ம கம்பீரோட ஃப்ரெண்டு கம்பீரை கூட்டிட்டு அந்த பில்டிங் குள்ள போய் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட நான் புது மெம்பரை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங்ல ஒரு புது மெம்பரா ஜாயின் பண்ண வைக்கிறாரு. சோ அவர் அந்த பில்டிங் குள்ள டீப்பா போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு லேடியை பாக்குறாங்க. சோ அந்த லேடியும் நம்ம கம்பீரை பார்த்து இனிமே இந்த பில்டிங்ல நீங்களும் ஒரு புது மெம்பரா ஜாயின் பண்ணிட்டீங்க, அதுக்கான ஃபீஸை உங்க கிரெடிட் கார்டுல இருந்து மாசம் மாசம் நாங்க எடுத்துருவோம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் தான், என்ன ஏதுன்னு கேள்வியே கேட்க கூடாது. சோ உங்களோட ரூம் நம்பர் இதுதான், உங்க ரூம்குள்ள போங்க அப்படின்னு சொல்ல எதுவுமே புரியாம நம்ம கம்பீர் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரூம்குள்ள போறாரு. போய் பார்த்தா அது ஒரு சாதாரண ரூம் தான். டிவி இருக்கு, ஒரு நார்மலான ஹவுஸ் மாதிரி தான் இருக்கு. எதுவும் புரியாம அப்படியே டிவி முன்னாடி உட்காந்து டிவியை ஆன் பண்றாரு. சில சேனல்ஸ்லாம் இருக்கு, அதுல ஒவ்வொரு சேனலா அவர் மாத்தும் போதுதான் அப்படியே அவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா நார்மல் சேனல் மாதிரி இல்லாம அந்த டிவி ஃபுல்லாவே கொடூரமான வீடியோக்கள் வருது. ஒரு சேனல்ல ஒருத்தர் ஒரு பொண்ணை அபியூஸ் பண்றாரு, இன்னொரு சேனல்ல ஒரு வயசான பாட்டி துணியை தைக்கிறன்ற பேர்ல அவங்க கையையும் சேர்த்து தைக்கிறாங்க. சோ இப்படின்னு ஒவ்வொரு சேனல்லையும் கொடூரமான விஷயங்கள் வருது. அப்படிதான் ஒரு சேனல்ல அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவனுடைய அம்மாலாம் போட்டு அவனை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, அதுவும் வீடியோல வருது. சோ கம்பீரும் ஷாக் ஆகுறாரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது அவரோட ஃப்ரெண்டு கிட்ட டேய் இது என்ன இடம்டா, என்னடா நடக்குது இங்க, டேய் உன்னை எப்படி நான் மெம்பரா சேர்த்து விட்டனோ அதே மாதிரி என்ன இன்னொருத்தன் மெம்பரா சேர்த்து விட்டான். சோ அந்த பில்டிங்ல நம்ம மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு ரூம் கொடுப்பாங்க, அதுல போயிட்டு நம்ம டிவி பார்க்கலாம். சோ அந்த டிவில நீயே பார்த்தல வெளியே எது எதெல்லாம் இல்லீகலோ அது எல்லாத்தையும் இந்த டிவில நம்மளால பார்க்க முடியும். அதுவும் இதுல இருக்கிறவங்க யாரும் ஆக்டர்ஸ்லாம் கிடையாது, உண்மையா இருக்கிறவங்கள அவங்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்து இதை நமக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்க. சோ அப்படின்னு சொல்ல கம்பீரும் நீ ஒரு சேனல்ல ஒரு குட்டி பையனை அவங்க அப்பா அம்மா அடிக்கிறத பார்த்தல, அந்த குட்டி பையனை நான் காப்பாத்த போறேன், டேய் லூசு மாதிரி வளராதடா, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் ஏதாவது உனக்கு தெரியுமா, இல்ல அந்த பையன் உங்ககிட்ட காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்டானா ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம கம்பீருக்கு அந்த பையன் ஞாபகமாவே இருக்கு. ஒருவேளை இதுல இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு தான் நம்ம கிட்ட சொல்லிருப்பானோ அப்படின்னு தோணுது. கம்பீர் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கம்பீர் பாத்ரூமுக்கு போகும்போதுதான் லேடிஸ் பாத்ரூம்ல ஒரு லேடி போன்ல யாரு கூட பேசுறாங்க போல. இன்னைக்கு பாத்தியா டிவில அந்த சின்ன பையனை போட்டு எப்படி அடிக்கிறாங்கல்ல பாவம் அப்படின்னு அந்த பில்டிங்ல அந்த டிவில நடந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கம்பீர் நேரா லேடிஸ் பாத்ரூம்குள்ளே போறாரு. பார்த்தா உள்ள பொண்ணை காணோம். அவங்க பேசிக்கிட்டே வெளியே போயிட்டாங்க போல. இவரும் தேட ஆரம்பிக்கிறாரு, எங்க போனாங்கன்னு தெரியல. அகைன் திரும்பவும் அந்த பில்டிங்க்கு போயிட்டு டிவியை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு சேனல்லையும் கொடூரமான விஷயங்கள் வருது. அப்படிதான் அந்த குட்டி பையனை அவங்க அம்மா அப்பா போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. படுத்துக்கிட்டே இருக்க எழுந்துக்க மாட்டியா அப்படின்னு காரணமே இல்லாத விஷயத்துக்குலாம் அந்த பையனை போட்டு அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம கம்பீர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் அழ ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் கம்பீர் வீட்டுக்கு வந்து அப்படியே சோகமாவே இருக்காரு. ஒய்ஃபும் பாக்குறாங்க என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது அந்த பையனை நான் காப்பாத்தணும், இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருக்கணும், அந்த பையனை நான் காப்பாத்தணும் அப்படின்னு திடீர்னு ஒரு ஓட பின்னாடியே ஒய்ஃபும் வராங்க. கம்பீரோட ஃப்ரெண்டும் அங்க வராரு. கம்பீரும் அந்த பையனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல டே அந்த பையன் செத்து போயிட்டான்டா, நீ போய் தானே சொல்ற, இன்னும் அந்த பையனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க, டே இல்லடா நான் இப்பதான் பாத்துட்டு வரேன் அந்த பையன் இறந்தே போயிட்டான்னு சொல்ல அப்படியே நம்ம கம்பீர் கில்ட் ஆகுறாரு. ஏன்னா அந்த பையன் அவனை காப்பாத்தணும்னு நம்ம கம்பீர் கிட்ட ஹெல்ப் கேட்டோம், இவரால காப்பாத்த முடியல, அதனால ஆளு ரொம்ப சோகமாகி கஷ்டப்படுறாரு. அப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போகுது. நம்ம கம்பீர் திரும்பவும் சிலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கம்பீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப் எல்லாம் அப்படியே வித்தியாசமா பாக்குறாங்க. ஏன்னா அவர் ஒரு சைக்கோ மாதிரி சிலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ அகைன் அவர் செஞ்ச சிலை எல்லாத்தையுமே ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி வச்சு விற்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே வித்து போகுது. சோ கம்பீருடைய ஃப்ரெண்ட்ஸ், மேனேஜர், ஒய்ஃப், அம்மா இவங்க எல்லாருமே நார்மல் ஆயிட்டாங்க. ஆனா இன்னமும் நம்ம கம்பீர் சோகமா தான் இருக்காரு. அந்த பையன் ஹெல்ப் மீன்னு எழுதின அந்த பேப்பரையே பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்பதான் அந்த ஆர்ட் கேலரிக்கு வந்த ஒரு 2-3 பேர் அவங்களும் அந்த பில்டிங்க்கு போயிட்டு இந்த மாதிரி வீடியோஸை பாக்குறவங்க தான். அவங்க பேசிக்கிறாங்க, இன்னைக்கு வீடியோவை பாத்தியா, அந்த பையன்
பையனை அவங்க அம்மா போட்டு எப்படி அடிக்குது பாவம் அவன் அப்படின்னு பேசும்போதுதான் நம்ம கம்பீர் புரிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா அந்த பையன் சாகல, நம்ம கிட்ட நம்ம ஃப்ரெண்டு பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னு. உடனே கம்பீர் அந்த பில்டிங்க்கு போறாரு. பார்த்தா அங்க ரூம் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சான். அந்த ரிசப்ஷன் லேடியை பார்த்து உங்களுக்குள்ளேயும் நல்லவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், இது எல்லாத்தையும் தடுக்க தான் நான் நினைக்கிறேன், ப்ளீஸ் எனக்காக ஒரு ரூமை ஏற்பாடு பண்ணி தாங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி ஓகேன்னு ஒரு ரூமை ஏற்பாடு பண்ணி தராங்க. ஸோ இவரும் அங்க இருக்கிற சேனல்ஸை ஒன் பை ஒன் பார்க்கும்போது தான் உண்மையிலேயே அந்த பையன் உயிரோட தான் இருக்கான். ரொம்ப அடிச்சிருப்பாங்க போல. அதோட இந்த வீடியோல இருக்கிற யாருக்குமே இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் கேமரா இருக்கு, அவங்கள தான் வீடியோ எடுக்குது அப்படின்னு தெரியாது. ஆனா அந்த குட்டி பையன் மட்டும் சீக்ரெட் கேமரா இருக்கிறத கண்டுபிடிச்சு அப்படியே அந்த கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு ரொம்ப சோகமா இருக்க அதை பார்த்து நம்ம கம்பீரம் சோகமா இருக்காரு. சடனா அந்த பையன் என்ன பண்றான், கிச்சன்ல இருந்து கத்தி எடுத்துக்கிட்டு அவனுடைய அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ணிட்டு அந்த பையனும் அறுத்துக்கிட்டு இறந்து போறான். சோ இங்க கம்பீர் அந்த பையனை காப்பாற்ற முடியலன்னு அப்படியே மனசு உடஞ்சி போய் ஆள் அழுவுறாரு. சோ இப்போ உண்மையிலேயே அந்த பையன் இறந்து போயிட்டான். அப்படியே கம்பீரும் சரி ஓகேன்னு வேற சேனல் மாத்தும் போதுதான் அகைன் இன்னொரு பெரிய ஷாக்கு. என்னன்னா அந்த சேனல்ல ஆல்ரெடி ரெக்கார்டான ஒரு வீடியோ ஒன்னு பிளே ஆகுது. நம்ம கம்பீருடைய அம்மாவும் ஒய்ஃபும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது தான் அந்த வீடியோ. அப்படின்னா இவங்க வீட்லயும் அந்த சீக்ரெட் கேமரா இருக்கு. சோ இது தெரியாம அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கம்பீருடைய அம்மா சொல்றாங்க, என் பையனுக்கு தான் குழந்தை பெத்துக்கிற தகுதியே இல்லையேமா, அதுக்காக நீ இப்படியே இருக்க முடியுமா, அதான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கூட போயிட்டு வா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அதே மாதிரி கம்பீருடைய ஒய்ஃபும் கம்பீருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் திரும்ப கம்பீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல அவன் கூடயும் போயிட்டு வா அப்படின்னு சொல்ல கம்பீருடைய ஒய்ஃபும் போயிட்டு வராங்க. இதெல்லாம் பாக்குற கம்பீருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதோட அந்த மேனேஜர் இருக்காருல அவரு பேசுற ஒரு வீடியோவும் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கம்பீர் என்னமோ பெரிய ஆர்டிஸ்ட்ன்ற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கான், ஆனா உண்மையிலேயே அவனுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்ல, வேஸ்ட் பையன் அவன், சூப்பரா இருக்குடா வேலை அப்படின்னு சொன்னா போதும் ஏமாந்துருவான், அவனை ஈஸியா மேனிபுலேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருக்காரு. சோ இவதான் கம்பீருக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்மஸ்க்காக வீட்டுல ஒரு பார்ட்டி தர போறேன் அப்படின்னு எல்லாருமே இன்வைட் பண்றாரு. சோ இப்போ இவரோட வீட்டுக்கு நம்ம கம்பீருடைய அம்மா, ஒய்ஃப், 2 ஃப்ரெண்ட்ஸ், மேனேஜர்னு இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. சோ நம்ம கம்பீர் வந்து ஏதோ ஒரு மருந்தை வாங்கிட்டு வந்திருக்காரு. அத ஒயின்ல கலந்து எல்லாருக்கும் கொடுக்க அது தெரியாம அவங்க குடிக்கிறாங்க. கம்பீரும் குடிக்கிற மாதிரியே சீனை போடுறாரு. ஆனா அவரு குடிக்கவே இல்லை. ஸோ அதை குடிச்ச உடனேயுமே எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி அசையாம இருக்காங்க. ஸோ இவதான் கம்பீரும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும். நீங்க குடிச்ச ஒயின்ல நான் ஒரு போதை பொருளை கலந்துருக்கேன், கவலைப்படாதீங்க, அது விஷம் ஒன்றும் கிடையாது, நீங்க சாகலாம் மாட்டீங்க. இதோட பேரு சாத்தானோட எச்சில், டெவில் ஸ்பிட்னு சொல்லுவாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்க உடம்ப உங்களால அசைக்கவே முடியாது. ட்ரை பண்ணா உங்களால லைட்டா பேச முடியும், கண்ணு தெரியும், காது கேட்கும், மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்றேனோ அதை கம்முன்னு கேட்க வேண்டியதுதான் உங்க வேலை. ஸோ கம்பீர் நேரா அந்த மேனேஜர் கிட்ட போயிட்டு, யோ நான்லாம் உன்னை என் அப்பா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ என் பின்னாடி போயிட்டு என்னை எப்படி மட்டம் தட்டி பேசுற, உன்னை கொல்ற அளவுக்கு நீ பெரிய தப்பு ஒன்றும் பண்ணல, ஆனா இருந்தாலும் இவங்க பண்ண கடுப்புல எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சா, ஸோ அதனால எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு அந்த மேனேஜருடைய கழுத்தை அப்படியே கரகரன்னு அறுத்து போட்டுறாரு. அவ்வளவுதான் மேனேஜர் காலி. அடுத்தது அப்படியே நேரா அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கிட்ட வந்து, ஏண்டா உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு நம்பினே, ஆனா நீ என் ஒய்ஃப் கூட சேர்ந்து என்ன வேலை பார்த்துருக்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நீ இதுக்கப்புறம் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு அவரையும் கரகரன்னு அறுத்து காலி பண்றாரு. அப்புறம் அடுத்த ஃப்ரெண்டு கிட்ட வந்து, அவன் பண்ண தப்ப தானே நீயும் பண்ண, அதோட நீ என்ன அடிக்கடி மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பல, இப்ப சொல்றா யாரு வீக்கு அப்படின்னு அவரையும் கரகரன்னு அறுத்து முடிச்சிடுறாரு. ஸோ அடுத்தது கம்பீர் அவங்க அம்மா கிட்ட வராரு. ஐயோ அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இவங்கள மாதிரிலாம் உங்களை சாகடிக்க மாட்டேன், உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு அங்க ஒரு பவுல்ல தண்ணி இருக்கு. அப்படியே அவங்க அம்மாவுடைய முகத்தை அந்த தண்ணிக்குள்ள முக்கி மூச்சு அடைச்சி அவங்க இறந்து போறாங்க. அண்ட் லாஸ்டா அவரோட ஒய்ஃப் கிட்ட வராரு. ஒய்ஃப் அப்படியே பயத்துல இருக்காங்க. இவரும் எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, அதனாலயே உன்னை வழி இல்லாம கொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கன்னை எடுத்து அவரோட ஒய்ஃபை போட்டு தள்ளுறாரு. இப்படி அவருக்கு துரோகம் பண்ண எல்லாரையுமே இவரு போட்டு தள்ளிட்டாரு. ஸோ எல்லாரும் இறந்து போயிருக்காங்க. அந்த டைனிங் டேபிள்லயே உட்காந்து ஆளு ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி அவர் குடிக்கும்போது தான் அவருடைய ஒய்ஃபை சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு ஃபோர்பிடன் டோரு, அந்த டோருக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு. அந்த டோரை பத்தின விஷயமே இவருக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஸோ உடனே அந்த டோர் கிட்ட போகணும் அப்படின்னு அந்த டோரை உடைச்சி உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ டெக்னிக்கலா இந்த இடத்துலயே இந்த படம் முடியுது. ஸோ என்னன்னா இப்ப நம்ம கம்பீர் வந்து அவரோட ஃபேமிலியவே கொடூரமா கொலை பண்ணார்ல, இதையும் சீக்ரெட் கேமரா வச்சு வீடியோ எடுத்திருப்பாங்க. இதை யாரோ ஒருத்தர் அந்த பில்டிங்ல அந்த டிவி வழியா பார்த்திருப்பாரு. ஸோ ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் கேமரா வச்சு கொடூரமான விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணுது. அதை காசுக்கு பெரிய பெரிய ஆட்களுக்கு சேனல் மூலியமா டெலிகாஸ்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரோட வீடும் வந்து டிவியை பார்க்குறாங்களா, அந்த மெம்பர்ஸோடைய வீட்லயும் கேமராஸ் இருக்கு. சம்டைம்ஸ் அந்த மெம்பர்ஸையே ட்ரிகர் பண்ணி அவங்களையே கொடூரமானவங்களாவும் மாற்றுவாங்க. அப்படிதான் நம்ம கம்பீருக்கு அவரோட ஒய்ஃப், ஃப்ரெண்ட்ஸை பற்றின சீக்ரெட் எல்லாம் காட்டி அவ்வளோதான் இப்போ கம்பீர் பயங்கரமான கொலைகாரனா மாறிட்டாரு. அதையும்
டெலிகாஸ்ட் பண்ணி விற்கிறாங்க. ஸோ இதுதான் டெக்னிக்கலாக இந்த படத்துடைய எண்டிங்கு. பட் ஆனால் இந்த படம் வந்து புக்கில் இருந்து அடாப்ட் பண்ணி எடுத்ததுனால புக்கில் வந்து ஒரு எண்டிங் இருக்கும். ஸோ அந்த எண்டிங்கும் டைரக்டர் கட்ஸில் இந்த படத்தில் இருக்கும். அதோட நிறைய பேர் இதுதான் ஆக்சுவலான எண்டிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டோரை திறப்பார்ல, அந்த டோரை திறந்தா அந்த பையனுடைய அந்த பழைய வீடு தான் இருக்கும். அந்த பையன் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ணிட்டு அந்த பையனும் இறந்து போயிருப்பான். இவரு அந்த பையனுடைய அம்மாவுடைய ஃபேஸை பார்க்கும்போது இவரோட அம்மாவோட ஃபேஸாக இருக்கும். ஸோ என்னடா விஷயம்னு பார்த்தா ஆக்சுவலாக அந்த பையனே நம்ம கம்பீர் தான். நம்ம கம்பீர் சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப அபியூஸ் பண்ணியிருப்பாங்க, செம்மையா அடிச்சிருப்பாங்க. அதனால கம்பீர் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கொலை பண்ணிட்டு, ஆனால் இவர் சாகல, போலீஸ் வந்து இவரை பிடிச்சிடுறாங்க. சின்ன பையனா இருக்காரு, அதோட மென்டலாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் அவரை சேர்க்குறாங்களே. அப்படியே மென்டல் ஹாஸ்பிட்டல்லையே வளர்ந்து பெரிய பையனாகவும் ஆகிடுறாரு. அப்படி மென்டல் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிட்டு கம்பீர் கற்பனை பண்ண விஷயங்கள் தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே. ஸோ அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் செக்யூரிட்டி ஆளுங்களா இருக்கிற 2 பேர் அவங்கள தான் கற்பனையில் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிட்டாரு. அப்புறம் ஒரு ஜேர்னலிஸ்ட் லேடி ஒருத்தங்க, அவங்க தான் இவரோட கற்பனையில் ஒய்ஃபு. ஸோ இதுதான் புக்கில் வர எண்டிங்கு. நிறைய பேர் இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த டெக்னிக்கல் எண்டிங் தான் பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு எந்த எண்டிங் பிடிச்சிருக்கு, எது சரியான எண்டிங்னு நினைக்கிறீங்க, கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். ஞாபகமாக உங்கள் ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவியில் பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.